நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா நவீன் கத்ய சயனிகா 1 அந்த புக்கில் இருக்கக்கூடிய மேரி தீர்த் யாத்ரா அந்த கத்தியில் வரக்கூடிய 5 வாக்கியோं में उत्तर दीजिए और टिप्पणी ரெண்டுமே இதுக்கு முந்தைய சாப்டரில் போட்டேன். இப்போ வந்து பாட்டுக்கா சாரான்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன், கவனிச்சிட்டு வாங்க. பாட்டுக்கா சாரான்ஸ் லிக்கியே, பாடத்தினுடைய சுருக்கத்தை எழுதுங்கள். பனாரசிதாஸ் சதுர்வேதி ஜிக்கு, அதாவது பனாரசிதாஸ் சதுர்வேதி ஜிக்கு வயோவிருத்த சாகித்ய சேவி, அதாவது மூத்த இலக்கிய சேவகர். द्विवेदी की சேவா மேம், அதாவது திவேதி ஜி உடைய சேவையில், அவருக்கு பணிவிடை செய்வதில், சேவையில் பகுஞ்ச்கர் சென்றடைந்து, உன்கே தர்ஷன் கர்னி அவரை தரிசனம் செய்தல், ஆஷிர்வாத் பானே கி இச்சா ஆசிர்வாதம் பெறுவதற்கான விருப்பம், பகுத் தினோங் சே தி நீண்ட நாட்களாக இருந்தது. சமாச்சார் பத்ரோங்கே செய்தித்தாட்களுடைய வாத விவாத் டிஸ்கஷன்ஸ் வாத விவாதங்களை படுக்கர் படித்துவிட்டு, தேதி ஜி கே விஷயமே ஜி உடைய விஷயத்தில், லேக்கக்னே எழுத்தாளர், அப்னே மன்மே தன்னுடைய மனதில், அனேக் பல வகையான, தாரணா ஏங் திடமான ஒரு தீர்மானத்தை, பனா லீத்தி உண்டாக்கி வைத்திருந்தார். லெக்கின் ஆனால், உன்சே அவரை, ஏக் பார் ஒரு முறை, ஷமக்ஷ மில்னே கே பாத் நேராக சந்தித்த பிறகு, லேக்கக்கே வே புராணே விச்சார் எழுத்தாளருடைய அந்த பழைய எண்ணங்கள், பில்குல் பதல்கையே முற்றிலும் மாறிவிட்டது. உன்கி அவருடைய 40 வருஷக்கி 40 வருட சாகித்ய சேவா கேலியே இலக்கிய சேவைக்காக, லெக்கக்கே மன்மேம் எழுத்தாளருடைய மனதில், படி ஸ்ரத்தா தி மிகப்பெரிய சிரத்தை பக்தி இருந்தது. அவர் வகி லேக்கக்கோ தௌலத்பூர் கீஞ்ச் லாயி அதுவே எழுத்தாளரை தௌலத்பூருக்கு இழுத்து வந்தது. द्विवेदी की நியம் பத்ததா, அதாவது ஜி உடைய வழக்கமான, கிஃபாயத் சாரி அப்படின்னா சிக்கனம் பொருளாதாரம், அவர் மற்றும் ஸ்வாபிமான் சீல்தா சுயமரியாதை, லெக்கக்கோ எழுத்தாளரை பகுத் மிகவும், ஆக்கர்ஷித் கியா ஆக்கர்ஷன அட்ராக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அதாவது ஈர்த்தது. உஸ் ஜமானேமே அந்த காலத்தில், ருப்பியா 200 அதாவது மாச 200 ரூபாய், மாசிக் நௌக்கரி சோடுக்கர் மாத வருமானமான 200 ரூபாய் அந்த வேலையை விட்டுவிட்டு, ருபீஸ் 23 கி நௌக்கரி தி ரூபாய் 23க்கு வேலை செய்தார். காரன் உன்கி ஸ்வாபிமான் சீல்தா இதற்கு காரணம் என்னன்னா அவருடைய சுயமரியாதை. வே சாகத்தே தோ அவர் விரும்பி இருந்தால், லாக்கோங் ருப்பியே ரிஷ்வத்துக்கே ரூப்மே லட்சக்கணக்கான ரூபாய், ரிஸ்வத்துக்கே ரூபமே லஞ்சமாக, கமா சக்தேத்தே சம்பாதிக்க முடிந்து இருந்தது. பர் ஆனால், द्विवेदी ने अपनी ईमानदारी की தான் நேர்மையான, கவுடிக்கோ அந்த பணத்தை, லக்பதியோங்கே ருப்பியோங்சே லட்சாதிபதிகளோட பணத்தை விட, மூல்யவான் சம்ஜா நல்ல மதிப்புடையதாக எண்ணினார். द्विवेदी கே நௌக்கரி சோட்னே கி பி, அதாவது அந்த द्विवेदी நௌக்கரி சோட்னே கி பி வேலை விடுவதற்கும், ஏ கஹானி தி ஒரு கதை இருந்தது. உன்சே ட்ரெயினிங் பாக்கர் அவரிடம் பயிற்சி பெற்று, ஏக் கோரே ஷாகப் ஒரு வெள்ளையர், அஃப்சர் பனே ஆஃபீஸராக ஆனார். அஃப்சர் பன்னே கே பாத் அவர் நல்ல ஒரு ஆஃபீஸர் ஆன பிறகு, உனோங்னே உனிங் பர் அவர் மீது, அதாவது அந்த கோரே சாகப் எழுத்தாளர் மீது, தாக் ஜமானா ஷுரு கியா தாக் ஜமானா ஷுரு கர் தியா அதாவது தன்னுடைய செல்வாக்கை பிறர் மேல் செலுத்த ஆரம்பம் செய்தார். பஸ் அவ்வளோதான் போதும். இசி பர் நாராஜ் ஹோக்கர் இதனால் கோபம் கொண்டு,
உன்னோங்கனே அவர் அப்படி நௌக்கரி பர் தன்னுடைய வேலையை உதைத்து தள்ளினார். லாத்து மார்தி அப்படின்னா துச்சமாக மதித்து விட்டுவிட்டார். தேதிஜி கி கியாஃபத் ஷாரிகா ஹால், அதாவது பொருளாதார நிலை சொல்லலாம் அல்லது சிக்கனம் அதை சொல்லலாம். அதோட நிலைமை யஹை இதுதான். கி ஜோ கப்படே எந்த துணியை வே அவர் பகனே ஹுயேத்தே அணிந்திருந்தாரோ கம் சே கம் குறைந்தபட்சம் 5 வருஷ 5 வருடம் புராணே தே பழமையாக இருந்தது. பர் ஆனால் வே படே டங்கு கே சாத் அது அவர் மிகப்பெரிய முறையில் அதை ரக்கே கயேத்தே வைத்திருந்தால் நல்ல முறையில் வைத்திருந்தார். கம்பல் யா தரி கம்பளமோ அல்லது தரி ஜமுகாலம் இத்தியாதி மேம் ஆகியவற்றில் போன்றவற்றில் ஏ கபடாத்தோ ஒரு துணி ஷாயத் ஒரு கால் 20-25 அதாவது 20-25 சாத்திர விருத்தியோங் கேலியே ஸ்காலர்ஷிப்பிற்காக ஹிந்து விஸ்வவித்யாலய்கோ ஹிந்து விஸ்வவித்யாலயத்திற்கு தியே தோ கொடுத்து விட்டதால் சப் உன்கே பிரசன்சா கர்த்தேத்து எல்லோரும் அவரை புகழச் செய்தார்கள். லேக்கின் ஆனால் ஹம்மே சே பகுத் கம் லோக் ஹி நம்மளிடத்தில் பகுத் கம் லோக் ஹி மிக குறைந்த மக்கள்தான் ஜான்தேகை அறிந்திருக்கிறார்கள். கி இன் 6000 ருப்பியோங்கோ இந்த 6000 ரூபாயை பச்சானே மீதப்படுத்துவதில் வேதிஜிக்கோ கித்னா சம்யம் எவ்வளவு புலன் அடக்கம் கர்னா படா ஹோகா அதாவது புலன் அடக்க வேண்டி இருந்திருக்கும். வே சாகித்ய சேவாமே அவர் இலக்கிய சேவையில் சுதந்திரதா பூர்வக் முழு சுதந்திரத்துடன் அப்பனே விச்சார் தன்னுடைய எண்ணத்தை பிரகட் கர்த்தே ரஹே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவர் மேலும் கிசிபி அமீர் ஆத்மிக்கு எந்த ஒரு பணக்கார ஆத்மிக்கு கிருபா பணக்கார மனிதனுடைய அருளை உனோங்கனே பர்வாக் நஹி கி அவர் சட்டை பண்ணுவதில்லை. துவேதிஜி மகாத்மா காந்திஜி கே படே பக்ததே துவேதிஜி மகாத்மா காந்தியுடைய மிகப்பெரிய பக்தராக இருந்தார். துவேதிஜி மீம் வித்வதா கே சாத் வித்வத்தான புலமையுடன் ஷஹ் இருதயதா பீத்தி நல்ல ஒரு மனமும் இருந்தது. உன்கி கட்டோர் லேக்கனிமே அவருடைய கடுமையான எழுதுகோலுக்கு உள்ளே பீத்தர் கோமல் ஹிருதயபி ஒரு மென்மையான இதயமும் சிப்பா ஹுவாத்தா மறைந்து இருந்தது. பிரகிருதி கா யஹ் நியம் ஹை இயற்கையினுடைய இந்த விதிமுறை ஜோ உஸ்கே நியமோங் கி அவஹேளனா கர்த்தாகை யார் அந்த விதிமுறைகளை அவமரியாதை செய்கிறார்களோ உன்கோ அவர்களுக்கு கட்டோர் தண்டு தேத்தி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தார். அத்தக் பரிஷ்ரம் இடைவிடாத உழைப்பு பரிஷ்ரம் கற்கே இடைவிடாமல் உழைத்து துவேதிஜினே அப்பனே சுவாஸ்தையக்கோ தன்னுடைய ஆரோக்கியத்தை பில்குல் நஷ்ட கர்லியா முற்றிலும் நஷ்டமடைய செய்தார். சமைக்கு சிகிச்சா கே காரன் சமைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தினுடைய சிகிச்சா கே காரன் சிகிச்சை ட்ரீட்மெண்ட் காரணத்தால் ஜான் பச்சி உயிர் தப்பியது. பர் ஆனால் 3 சால் 3 வருடம் உன்கோ அத்தியந்த சம்யம் பூர்ண ஜீவன் அதாவது அவருக்கு அத்தியந்த மிக அதிகமான சம்யம் பூர்ண சம்யம்னா புலனடக்கம் முழுமையான புலன் அடக்கத்துடைய ஜீவன் வாழ்க்கையை व्यतीत करना पड़ाता கழிக்க நேர்ந்தது. दूसरे दिन அடுத்த நாள் பிராத்தக காலை லேக்கக் தௌலத்பூர் சே எழுத்தாளர் தௌலத்பூரிலிருந்து அப்புனே கர்கேலியே தன்னுடைய வீட்டிற்கு ரவானா ஹுயே புறப்பட்டார். மனா கர்னே பர்பி அதாவது எதிர்த்த போதிலும் ரெஃப்யூஸ் பண்ண போது கிராம் கே பாகர் தக் கிராமத்திற்கு வெளியே வரை ஆக்கர் உனோங்னே லேக்கி பிதாயி தி அவர் எழுத்தாளரை வழியனுப்புதல் கொடுத்தார் வழியனுப்பி வைத்தார். உனோனே ஆசிர்வாத் தியா அவர் ஆசிர்வாதம் கொடுத்தார். ஷவ் வருஷத்துக்கு 100 வருடம் வரை ஜீவித் ரஹோ உயிர் வாழ்ந்து கொண்டிரு. கூப் சங்கிரஹ் கரோ நன்றாக
நீ வந்து கலெக்ட் பண்ணு, திரட்டு, நிறைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்கோ. அவர் லிக்கோ மேலும் எழுது. இஸ் ஆசிர்வாத் கே சாத் இந்த ஆசிர்வாதத்துடன் லேக்கக் எழுத்தாளர் ஸ்டேஷன் கேலியே ஸ்டேஷனுக்கு செல் சல் படே செல்ல நேர்ந்தது.